முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய பயோபிக்ல இப்போ கமலஹாசன் சாரும் மோகன்லால் சாரும் ஜாயின் பண்ண போறாராம். ஜெயலலிதாவோட வாழ்க்கை வரலாற பயோபிக்கா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் 3 அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா 2 ப்ரொடியூசர்ஸ் அவங்களுடைய பயோபிக் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த படத்தை விஜய் தான் டைரக்ட் பண்ண போறாரு, விஷ்ணுவர்தன் இந்தூரி தயாரிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. இவங்க ஏற்கனவே என்டிஆரோட பயோபிக் எடுத்திருக்காங்க. அண்ட் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வேர்ல்டு கப் 1983ல ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்ணோம்ல, அதை பேஸ் பண்ணியும் ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஜெயலலிதாவோட பயோபிக்கை எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண் இயக்குனர் பிரியதர்ஷினியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. இப்போ வரலட்சுமி நடிச்சிட்டு இருக்கிற சக்தி அப்படின்ற படத்தை அவங்க தான் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 3வது தடவையா ஜெயலலிதாவோட பயோபிக்கை எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை பாரதி ராஜா தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மும்பையை சேர்ந்த ஆதித்யா பரத்வாஜ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாராம். ஜெயலலிதாவோட வாழ்க்கை வரலாற படமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே பாரதி ராஜா சாரும் நானும் டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு இருந்தோம். படத்துக்கு புரட்சி தலைவி அப்படின்ற மாதிரி டைட்டில் வைக்கலாம்னு டிசைட் பண்ணிட்டு இருக்கோம். மியூசிக் இளையராஜா சார் கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். ஜெயலலிதாவோட ரோல்ல ஐஸ்வர்யா ராய், அனுஷ்கா இவங்க 2 பேர்ல ஒருத்தவங்க ஹீரோயினா நடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த படத்துல இப்போ எம்ஜிஆர் வேடத்துக்கு ஒன்னு கமலஹாசன் சார் இல்லனா மோகன்லால் சார் இவங்க 2 பேர்ல ஒருத்தர் நடிக்க அதிகமா சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் இவங்க கிட்ட இருந்து அபிஷியலான கன்ஃபர்மேஷன் வரலங்க. அப்போ ஜெயலலிதா வேடத்துல ஒருவேளை ஐஸ்வர்யா ராய் இல்லனா அனுஷ்கா, எம்ஜிஆர் வேடத்துல கமல்ஹாசன் சார் அப்படி இல்லனா மோகன்லால் சார் நடிக்க அதிகமா சான்சஸ் இருக்கு. மத்த 2 படத்துலயும் பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவோட ரோல்ல பிளே பண்ண ஜோதிகா, ரம்யா கிருஷ்ணன், மஞ்சிமா மோகன், வித்யா பாலன், நித்யா மேனன் இவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு வராங்களாம். உங்களை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதாவோட பயோபிக்ல யாரு ஜெயலலிதாவோட ரோல்ல நடிச்சா ரொம்ப ஆப்டா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு என் கூட ஷேர் பண்ணுங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னைக்கு ஆக்ட்ரஸ் ராதிகாவுக்கு ஹாப்பி பர்த்டே. அவங்க பர்த்டேவை முன்னிட்டு பல செலிபிரிட்டிஸும் பல ஃபேன்ஸும் சோஷியல் மீடியால ராதிகாவுக்கு விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ராதிகா சரத்குமாரும் அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் பண்ற விதமா ஒரு ட்வீட்டும் போட்டிருக்காங்க. உங்க எல்லாரோட விஷஸ்க்கும் ரொம்ப தேங்க்யூ. இந்த பர்த்டேவை நான் சூப்பர்பா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் சார் கூட எடுத்த ஒரு போட்டோவை ஷேர் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ரீசெண்டா ராதிகா பாட்டி ஆனாங்க இல்லையா, சோ அந்த குட்டி கூட எடுத்துக்கிட்ட ஒரு பிக்கையும் ஷேர் பண்ணிருக்காங்க. பல பேரு ராதிகா மேம்க்கு விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா கிளிட்ஸ் டீம் சார்பா நம்மளும் வெரி வெரி ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிக்கலாம். விஸ்வரூபம் படத்தோட சேஸ் சீக்வன்ஸ் எடுக்கும்போது ஒரு ஸ்கார்பியோ கார் ஃபாஸ்டா வந்து ஸ்கிட் பண்ணிட்டு உள்ள போகணும். ஃபைட் மாஸ்டரோட ஆளுங்க வந்துட்டு ஸ்கிட் ஆனதே கிடையாது. 4-5 டேக்கு அப்புறம் இவருக்கு திடீர்னு கமல் சார் கோவம் வந்துட்டு கீ குடுறா சொல்லிட்டு அவரு போய் வண்டி எடுத்துட்டு போயிட்டு ஃபாஸ்டா வந்து சடன் பிரேக் போட்டு வண்டி அப்படியே திருப்பிட்டு வண்டி உள்ள எடுத்துருச்சு சொல்லி விரண்டுட்டேன். சரி எப்படி சார் அதெல்லாம் அப்படியே டைமிங்ல அப்படியே வந்துடும் சொன்னேன்.